தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாது அணை அப்படின்னு நம்ம புதுசாக கேள்விப்படலை. பல்நெடுங்காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர்ந்தபாடே இல்லை. ஆனால் சட்டசபை கூடுகிறது, தீர்மானம் முன்மொழியப்படுகிறது, வழிமொழியப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது. அந்த அரசியல் கட்சியின் வரலாற்றில் வெற்றி சின்னமாக பொறிக்கப்படுகிறது. ஆனால் கடைமடையில் காத்திருக்கும் விவசாயிகளுக்கு வெறும் காணல் நீர்தான் கிடைக்கிறது. இந்த தீர்மானங்களால் என்ன பயன்? தீர்வு வேறு ஒன்றும் இல்லையா என்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம், அது வெறும் முட்டுச்சந்து, வேறு வழியே இல்லையா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் திரு நல்லசாமி, விவசாயிகள் சங்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாக்கி சார், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சட்டசபை தீர்மானம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லா அரசும் வந்தாங்கன்னா நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ இராணுவத்தில் பதக்கத்தை கொத்திக்கிற மாதிரி அதை போட்டுக்கிறாங்க. ஆனால் அதனால் எந்த பயன் இருக்கிறது? என்ன பயன்? அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷனை நோக்கி போகிறதுக்கான ஏற்பாடுகளை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் நதிநீர் பங்கீட்டு தொடர்பான தாவாக்கள், பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு பல்வேறு ஒடிசா கிருஷ்ணா நதி பங்கீடு, மகாநதி பங்கீடு, மாண்டவி நதி, குஜராத்து, ராஜஸ்தானோ இல்லை வேறு சில மாநிலங்கள், வடக்கு மாநிலங்களுக்கு உண்டான நதி பங்கீடு இருக்கத்தான் செய்யுது. எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த 1956 சட்டப்படி சில நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அதுக்கு உண்டான தீர்வுகள். இது நான் பொதுவாக ஓவராலாக சொல்லிடுறேன். நீங்கள் கேட்குறீங்க தீர்மானத்தினால பலன் ஏதாவது இருக்கானா? இப்போ நாம் இந்த உச்சநீதிமன்றம், அதாவது காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒரு நடுவர் மன்றம் அமைத்து, ஒழுங்காற்று குழுவும் அமைச்சு, அதன் பேரில், பரிந்துரை பேரில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இவ்வளவும் பண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய போராட்டத்துக்கு பிறகு 2018 நினைக்கிறேன், அதுக்கு பிறகு பல்வேறு கட்டங்கள், தேதி சரியாக தேதி நினைவில்லை, பல்வேறு கட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அது அரசிதழில் பதிவு பண்ணுற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஓரளவு தீர்வு வந்தது. இப்போ தீர்மானம் இருப்பதன் காரணமாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இனிஷியல் எல்லா நடவடிக்கைகளுக்கும் தீர்வுகளுக்கும் முதல் கட்டம் தீர்மானம் ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தில் புதிதாக ஒரு கட்சி பொறுப்பேற்றிருக்கிறது, ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு. இந்த அரசு கொண்டு வருகிற முதல் தீர்மானம், அதாவது ஆளுநர் உரை நேற்று சில தினங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த உரைக்கு முன்னாடியே, அது ஒரு விதிவிலக்காக உரைக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த விவாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பே இந்த தீர்மானத்தை முதலமைச்சரையே எடுத்து அவையில் வைத்து எல்லோருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி, ஒரே குரலில், நல்லா கவனிக்கலாம், எல்லாரும் தமிழக அரசினுடைய அரசியல் ரீதியான மாறுபாடுகளுக்கு கடந்து ஒரே புள்ளியில் அமர்ந்து நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறார்கள் என்றால், வி ஆர் சாலிடா, வி ஆர் ஹியர், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க என்று மத்திய அரசுக்கும் என்று கர்நாடக சம்பந்தப்பட்ட மாநிலமான கர்நாடக அரசுக்கும் எச்சரிக்கிற இதுதான் முதல் முறை. இது இதனால் பலன் கிடைக்குமான்னு இல்லை, ஆனால் இது முக்கியமான, ஆமாம், இது தொடக்கம். இந்த தொடக்கம் அடுத்த கட்டத்தில் நடைபெறும் ஒன்று. ரெண்டாவது, நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்து தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் யோசனை சொன்னார், புதிதாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கலாம். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆக்கப்பூர்வமான யோசனையை எதிர்க்கட்சிகள் சொன்னால் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நிரூபித்திருக்கிறார். இது ரொம்ப ஆரோக்கியமான அரசியலுக்கு, காவேரியில் நமக்கு தண்ணி வருதா, மேகதாது வருதா, அதுவே இல்லை, நான் ஒரு ஆரோக்கிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். எல்லா கட்சிகளையும், தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஒரு புள்ளியில் அடைந்திருக்கிறேன். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்
அதனால தான் இதை வரவேற்கிறேன். கண்டிப்பா சார். சார் நல்லசாமி சார், பாக்கி சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு முதல் முன்னெடுப்பே விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்களோட பிரச்சனைகளை பேசுகிற விதமாக எடுத்திருக்காங்க. இது எதிர்க்கட்சிகளோட ஒப்பீனியனும் கேட்டு எடுத்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்மானங்கள் எந்த அளவுக்கு இந்த சிக்கல்கள்ல இருந்து தமிழகம் மீண்டு வருவதற்கு உதவி செய்யும்னு நினைக்கிறீங்க? மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறாங்க இந்த ஒரு இஷ்யூல, இந்த ஒரு பிரச்சனையில. இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு தண்ணீர் திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தான் திறந்திருக்கிறாங்க ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றைக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்லை. இதுக்கு என்ன காரணம்? அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புங்கிறது ஒரு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர். தமிழ்நாடு அரசு 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கை நடத்தவில்லை. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு பாண்டி இருக்க வேண்டியிருக்கும். இதுக்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, இரு மாநில உறவை மேம்படுத்தும் தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கும் தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி இந்த வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும். தினந்தோறும் நீர் பங்கீடு, கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு தினந்தோறும் கொடுத்து விட வேண்டும். கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்த நீரை அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்து விடுவதாக இருந்திருந்தால் எதற்கு உறவு கெடுகின்றது, மோதல் வருகின்றது, இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் சேர்க்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? இல்லையே. அதனால இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும்ங்கிறத நாங்க வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால், பருவமழை குறைகின்ற ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுதான் நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று கொடுத்திருந்தால் இந்த தீர்வு எளிதாக இருந்திருக்கும். 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், 1990 நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பில் 205 டிஎம்சி, 16 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி. இந்த இறுதி தீர்ப்பை எந்த ஒரு மாநிலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து மாநிலங்களும் மேன்முறையீடுகள் செய்தன. அதன் மீதான தீர்ப்பை 2018 பிப்ரவரி 16 வெளியிட்டது. அதை அரசிதழில் வெளியிட்டார்கள். அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டது. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில் அமைக்கப்பட்டது. 7 ஆண்டுகளில் பல உத்தரவுகளை பிறப்பித்தன காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு ஆகியவை. இதுவரை எந்த ஒரு உத்தரவையும் மதித்து கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறக்கவில்லை. எப்ப திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் தான் திறந்தாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லை. ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு உண்டான உரிமை நீரை அவர்கள் திறக்கவில்லை. ஜூலை மாதம் திறக்க வேண்டிய நீரை திறக்கவில்லை. ஆகஸ்ட் 15 அளவில்
கர்நாடக நீர்த்தேக்கங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து அதற்கு பிறகு இனிமேல் தேக்கினால் நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் திறந்து விட்டார்கள். 1 லட்சம் 1.5 லட்சம் வினாடிக்கு வந்தது. வந்து 2 நாளில் மேட்டூர் அணையை நிரப்பியது. நிரப்பி ஒரு 63 டிஎம்சி கடலுக்கு போனது. இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியமில்லை. நீங்க தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அடிப்படையில் தினந்தோறும் அந்த நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் குறுவை சாகுபடி சாத்தியம் இருக்கும் ஆகியிருக்கும். அதனால இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் அதை வரவேற்கலாம். ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். உச்சநீதிமன்றமும் சரியான தீர்வு கொடுக்க தவறினால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளும் இந்த வழக்கை நடத்த தவறி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம்தான் தீர்வை பெற்று தரும். 2வது மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். நீங்க வச்ச ஒரு கேள்வியை தான் நான் பாகிஸ்தான்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் பல முறை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனா இந்த தீர்மானங்களுக்கு எல்லாம் இன்னும் கர்நாடகா பயந்துராது அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்ப இந்த தீர்மானங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்துகிற அந்த தீர்மானங்கள் கர்நாடகாவில் இருக்க அரசோட முடிவுகள்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேணும்னு. நீங்க 2 பேருமே சொல்லியிருக்கீங்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணைவது ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படின்னு. எந்த காலத்துல காவேரி விஷயத்துல எதிர்கருத்து எந்த கட்சிக்கு சொல்வதற்கு துணிவு இருந்திருக்கிறது? நடந்துக்கிறது எப்படி வேணா நடந்துப்பாங்க, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனா பேசுறப்ப மட்டும் நாங்க எல்லாம் விவசாயிடம் இருக்கோம் தான் பேசுறாங்க. அப்ப இந்த வெறும் பேச்சுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் இருக்கிற அந்த பெரிய இடைவெளி ஏன் வருகிறது? அது இந்த நம்ம பேசுறதா மக்கள் கவனிப்பாங்க, நம்ம என்ன பண்றோங்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணமா? என்ன காரணம் சார்? என்ன விஷயம் முக்கியமான விஷயம் கவனிக்கணும். எந்த கட்சியும் எதிர்த்து சொல்லாது. இங்கே மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் கூட மேகதாட்டு அணை கட்டணுமா அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அங்கே உள்ள எல்லா கட்சிகளும் ஆதரிக்கும். இதில் என்ன சிக்கல்னா அரசியல் மட்டும்தான். இங்கே தமிழ்நாட்டு ஒரு தேசிய கட்சி, நான் பேரை சொல்ல விரும்பல, காங்கிரஸ், பிஜேபி, சிபிஐ, சிபிஎம் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சி ஒரு நிலைப்பாட்டை, தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும். கர்நாடகத்தில் இருக்கிற தேசிய கட்சி, நான் அரசியல் தான் பேசுகிறேன், இந்த டெக்னிக்கலான ஐயா பேசட்டும், நான் அங்கே உள்ள கட்சிகள்லாம் அந்த இதே தேசிய கட்சிகள் அங்கே ஆதரவாக பேசும். இப்போ கர்நாடகத்தில் ஆட்சி செய்வது யார்? இப்போது காங்கிரஸ், சில காலம் முன்பு பிஜேபி, அதுக்கு முன்பு கொஞ்ச காலம் தேவேகவுடா அவர் அல்லது அவருடைய குமாரசாமி தலைமையிலான ஆட்சி. ஆக எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. இதில் அரசியல் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஐயா நல்லசாமி என்னை மன்னிக்கணும் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு, கடந்த காலத்தில் ஒரு முறை விவசாயிகள், தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் மட்டும், அரசியல் சாராத விவசாயிகள் மட்டும் அல்லது அமைப்புகள், சங்கங்கள் எப்படி வேணா இருக்கலாம், தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் அமைப்பும் கர்நாடகத்தை சேர்ந்த விவசாயிகள் அமைப்பும் ஒன்றா உட்காந்து அவங்க மட்டும்தான், அதில் அரசியல் குறுக்கீடு இல்லாமல் பேசி பிரச்சனை தீர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு கர்நாடக விவசாயம் சொல்ல மாட்டான். எங்களுக்கு மட்டும்தான் தரணும், நீங்கள் கேட்டுக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு தமிழ்நாட்டு விவசாயம் சொல்ல மாட்டான். ஏன்னா விவசாயிகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பற்றிய உணர்வு இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை, ஏன் உலகளவில் பொறுத்தவரை. அப்படி இருக்கும்போது அந்த முயற்சி ஒரு முறை முன்னெடுக்கப்பட்டது, இன்று வரை அது செயல்படுத்தப்படலை. நாம் திரும்ப நீதிமன்றம், தீர்மானம், சட்டம், நடுவர் மன்றம் இத்தியாதி தான் போகிறோமே தவிர வாழ்வாதார பிரச்சனையை யார் பாதிக்கப்படுகிறார்கள்? நான் இல்லை, உண்மையாக சொல்கிறப்பறேன். நகரத்தில் வாழ்கிறவர்களுக்கு காவேரி பிரச்சனை, காவேரியில் தண்ணி வந்தால் எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் வருது அப்படி போயிடும். ஆனால் இதில் பாதிக்கப்படுவோர் முழுக்க விவசாயிகள். காரணம், காவிரி தண்ணீர் பாசனத்துக்காக தான் பயன்படுத்துகிறது. அது ஒன்று. இந்த விஷயத்தை 2 விவசாயிகளும் அமைப்பதற்கு இனிஷியேட் பண்ணால்
முன்முயற்சி எடுத்தால் என்ன, அதற்கான முனைப்புகளை காட்டினால் என்ன, இது மாதிரி வேற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் இருந்தது. நான் அதை அப்புறம் சொல்ல வரேன். இது மாதிரியான சென்சிட்டிவான பிரச்சனைகளில் சம்மந்தப்பட்டவர்கள் நேரடியாக 2 மதத்துக்குள்ளே ஒரு வழிபாட்டு தலம் பற்றி ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்க நேராக 2 மத தலைவர்களும் உட்காந்து பேசிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துடும். அதுதான் அதற்கான முன்முயற்சிகளை விவசாயிகள் எடுப்பார்களா, எடுத்தால் பலன் நிரந்தர பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு ஐயாவும் நினைக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். சார் நல்லசாமி சார் ஒரு முக்கியமான கேள்வியை வச்சிருக்காரு. அந்த கேள்வி கூட என்னோட கேள்வியும் கூட நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். இப்போ காவிரி நதிநீர் பங்கீடு அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லோருமே பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், இது தமிழக உரிமைகள் கர்நாடக உரிமைகள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பொதுப்படையாக பேசினதால தமிழக மாவட்டங்களுக்கு தான் இழப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா காவிரியால் 11 மாவட்டங்கள் கர்நாடகாவில் பயன்படுறாங்க, ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் பயன்படுறாங்க. அப்போ இந்த மாவட்ட கணக்குகள் வைத்து பேசியிருந்தால் தான் இது சரியாக இருக்கும். ஏன்னா மாநிலங்கள் பேசுகிறப்ப அதோடு மொழிகளும் சம்மந்தப்பட்டு விடுகிறது. அதைத்தான் பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. 2 விவசாயிகளும் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த முன்னெடுப்புகளை ஏன் அரசு முன்னெடுக்கலை, அல்லது விவசாய சங்கங்கள் ஏன் இந்த குரல்களில் பேசலை? இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்கல்லங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது அந்த கட்சிகளை தான் அழைக்கிறாங்களே வெளிய விவசாய சங்கங்களை அழைப்பதில்லை. ஏற்கனவே காவிரி குடும்பம்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை பேசினாங்க. தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள், கர்நாடக விவசாயிகள், பாண்டியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சேர்ந்து காவிரி குடும்பம்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம விவசாயிகள் நமக்குள்ள பேசி ஒரு தீர்வு கண்டுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியை அரசியல் கட்சிகள் விரும்புவதில்லை. இப்போ டெல்லியில மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் அவர்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். கர்நாடகாவு தமிழ்நாடு ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. ஒற்றுமையா இருந்தால் தங்களை மதிக்க மாட்டார்கள். இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மேல இருந்து தாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்போ தங்களுடைய ஆளுமை மேல் நோக்கியே இருக்கும். இவங்க எல்லாம் தங்களுக்கு 2 மாநில தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் வள்ளுவர் தெளிவா சொல்றாரு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுதலும் வல்லது அமைச்சு. ஒரு அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும் போது வலுவான எதிரிகளை சூழ்ச்சி செய்து 2ஆக பிரிப்பதும், பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு சேர்த்து தன்னுடைய பலத்தையும் இணைத்து அவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 தரப்பு விவசாயிகள் ஒன்றுபட்டு அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா அரசியல் கட்சிகளுடைய ஆளுமை போயிடும். அதை நினைக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும். இது கர்நாடக அரசியல் கட்சிகளும் சரி, தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் சரி. அதே மாதிரி மத்தியில் ஆளக்கூடிய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கர்நாடகா தமிழ்நாடு ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. ஒற்றுமையா இருந்தா தங்களுடைய ஆளுமை போயிடும். ஆகவே இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதன் காரணமாகத்தான் இந்த காவிரியில இந்த பிரச்சனை தொடர்ந்து ஒரு தொடர்கதையா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சார் இப்போ கேஆர்எஸ் டேம்லேருந்து நம்ம மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடுறாங்க. அப்போ அங்கே கேஆர்எஸ்லேருந்து மேட்டூர் அணைக்கு வர வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிகளுக்கான நீர் என்பது அந்த டேமில் திறந்து விட்டால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ தமிழகத்திற்கு திறந்து விடவில்லைங்கிற காரணத்துக்காகவே அவர்கள் அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதால அவர்கள் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மாவட்டங்களும் பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த மக்களுக்கான நீதிகள் பேசுவதற்கு ஆளே இல்லைன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஒரு விஷயத்த சொன்னீங்க, மழை இல்லாத காலங்களில் நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்தினால் கர்நாடகா பாலைவனம் ஆகும் அப்படின்னு. இது ஒரு விவசாயியின் மனநிலை, எல்லா பயிரும் ஒன்றா பார்க்கறதுன்னு. அப்போ அரசில் பார்க்குறப்ப இந்த 2 ஸ்டேட்டுக்கு பற்றி யாருமே பேசலையே சார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நிறைய கர்நாடகாவை பற்றி பேசுகிறோம், காவிரியை பற்றி பேசுகிறோம், ஆனால் அதில் நிறைய பேசப்படாத விஷயங்களே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது பேசப்படாத விஷயங்கள் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு இந்த மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு இருக்குல்ல, இந்த அடிப்படையில் வர்ற தண்ணியை கர்நாடக நீர் தேக்கங்களில் தேக்குறாங்க.
தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாடு கொடுக்கணும். இறுதி தீர்ப்பு 2007 படி. எப்படின்னா ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 பிலிக்குண்டில் எல்லையில 192 டிஎம்சி கொடுக்கணுங்கிறது 2007 இறுதி தீர்ப்பு. அந்த மேன்முறையீட்டுல உச்சநீதிமன்றம் ஒரு 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த பின்னாடிதான் அந்த 192 177.25 டிஎம்சியா மாறிச்சு. ரைட்டு. இப்போ ஜூன் மாதம் இப்போ கர்நாடக நீர்த்தாக்கங்களை கொண்டு சேர்க்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி வந்தா அந்த விவசாயிகள், கர்நாடக விவசாயிகள் அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. அந்த அழுத்தத்தை முன்னிட்டு அந்த அரசு திறந்து விட்டுறாங்க. சேடை கட்டி சேத்தலை ஓட்டி நாத்து நட்டுறாங்க. மேன்மழை குறைஞ்சிருது. அப்போ தண்ணி பற்றாக்குறையின் காரணமா கர்நாடகாவில் முறைநீர் பாசனம் அமுல்படுத்துறாங்க. மேல்மழை வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருக்காங்க. மேன்மழை குறைஞ்சிருது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த குடிநீருக்கு வச்சிருந்தையெல்லாம் எடுத்து விட்டுதான் எப்படியோ ஒரு போக சாகுபடி பண்ணிடுறாங்க கர்நாடகாவில். 4 மாதங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை முடிஞ்சிருது. கர்நாடகாவில் ஒரு போகம் நடந்துருது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எது விடுறது சொல்லுங்க? விட முடியாது. அதே தீர்ப்பின்படி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியே தீர்வேன்னு சொல்லி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லாம் அங்கே போய் உட்காந்து சரி சார். இப்போ சார் நல்லசாமி சார், நீங்கள் சொன்ன முக்கியமான கேள்வியை நான் பாகிஸ்தான்கிட்ட வைக்க விரும்புகிறேன் சார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த தீர்மானங்கள்லாம் சரி, எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க, ஆனால் நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், அங்கே போயிட்டு இந்த தீர்ப்பை சரி செய்யணும், அதற்கான வழிகளை அந்த வழக்குகளை சரியாக நடத்தணும். அதுதான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த அரசியல் கட்சிகளோ அரசியல் பண்ணுவதோ சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம இந்த தீர்மானத்தை முதல் தீர்மானமாக நிறைவேற்றிருக்காரு, நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்த நடவடிக்கைகளில் இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் அரசு செயல்படுமா? அதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறதா? ஏன்னா காங்கிரஸ் கூடவே இருக்காங்க. இந்த நடவடிக்கைகளை எடுத்தால் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் பாதிக்கப்படும். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கூட்டணி இருப்பாங்க. அப்போ இந்த நடவடிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கலாமா? இறுதியான தீர்ப்பை, சரியான தீர்ப்பை பெற்றுத்தருமா இந்த அரசு? முதல்ல இத்தகைய பிரச்சனைகளை பொறுத்தவரையில் முதல் தீர்வை நோக்கியது அரசியல், ரெண்டாவது நீதிமன்றம். இதுக்கும் அடுத்தது ஒன்று இருக்குது. சம்பந்தப்பட்ட பார்ட்டி 2 பேரை அடிச்சுக்கிறான்னா முதல்ல அரசியல் குறுக்கிடும். அரசியல் குறுக்கிட்டாலே பெரும்பாலும் இது அரசியல் ஆதாயம் தான் சார். நேற்று தீர்மானம் ஏன் கொண்டு வந்தாங்க? இப்படி கொண்டு வந்தால் நான் வலிமையானவன், என் தலைமையில் எல்லா கட்சிகளும் இருக்குங்கிற ஒரு நல்ல முயற்சி தான், பாசிட்டிவ் தான். நான் எல்லா கட்சியும் எடுத்துகிட்டு வராங்க, நான் குறை சொல்லலை. ஆனால் கடந்த காலங்களில் அது வேறு சில சம்பவங்களில் வேறு இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் இது மட்டும் தீர்வுனா இது சாலிடாரிட்டியை காட்டுது. பட் சாலிடாரிட்டி மட்டும் இல்லை, நமக்கு வேண்டியது இலை போட்டால் மட்டும் போகாது, சாப்பாடு போடணும் இல்லை. அது அடுத்தது நீதிமன்றம் தலையிடும் உத்தரவு. இப்போ இது கடந்த காலங்களில் நான் சரியாக தப்பான்னு போகவில்லை. கடந்த காலங்களில் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுகளை எந்த மாநிலம், சம்பந்தப்பட்ட மாநிலம் செயல்படுத்தி இருக்குதுன்னு கேள்வி இருக்குல்ல. இப்போ முல்லைப்பெரியார் விஷயத்தில் கேரள அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? காவேரி நடுவர் மன்ற தீர்ப்போ அல்லது நீதிமன்ற தீர்ப்போ இதுவரையில் டிஸ்ட்ரெஸ் பீரியடில், வறட்சி காலத்தில், வளமை தண்ணீர் பற்றாக்குறை காலத்தில் எப்படி பகிர்வது, அப்போவும் இதே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகத்தில் 800 கிலோமீட்டர் ஓடுகிற காவேரியிலே வெள்ளமாக இருந்ததுன்னா கொடுத்துட்றாங்க. ஏன்னா என் பக்கம் நிறைய வெள்ளம் ஆகிடும், அதனால் சேதம் வந்துடும்ன்றதுக்கு. ஆனால் டிஸ்ட்ரெஸ் பீரியடில் பற்றாக்குறை சமயத்தில் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 800 கிலோமீட்டரில் குறுகிய அளவு தான் கர்நாடகத்தில் ஓடுது, பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டில் ஓடுது. 41 விழுக்காடு கர்நாடகத்துக்கும் 55 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தரணும். இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இதை தவிர தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு கொடுக்கும், கேரளா கொஞ்சம் போகும், ஆந்திராவுக்கும் ஓரளவு போகும், அதுக்கு கிருஷ்ணா நதி மாதிரி அது மாதிரி. நான் அதுக்கு போகலை. இதில் 2வது தீர்ப்பையும் மதிக்கப்படாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ 3வது தீர்ப்பு என்ன? சம்மந்தப்பட்ட பார்ட்டி அவங்கள உட்காந்துக்கிட்டே, ஏப்பா தமிழ்நாடு வாடுறது உனக்கு விருப்பமா? சென்டிமெண்ட் டச் ஆகும். அவனும் ஒரே இப்போ எல்லா துறைகளிலும் வழக்கறிஞர் தொழில், டாக்டர் தொழில், பத்திரிகையாளர் தொழில் எதுவும் இருந்தாலும் மாநிலங்கள்
பல்வேறு மாநிலங்களில் ஒன்றா சேர்ந்துருவாங்கல்ல தொழில் ரீதியாக. விவசாயிகளும் ஏன் சேர மாட்டாங்க? நிச்சயமாக சேருவாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தை புரிந்து செயல்படுவார்கள். அப்போ அதில் குறுக்கிடாத ஒரு நிலை நீதிமன்றங்களும் தேவை, அரசியல்வாதிகளும் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்குது, அதே கட்சி அங்கே ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி 300 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது எல்லா நிலைப்பாடுகளும் இருக்கும்ல. அதனால தான் தேசிய கட்சிகளுக்கே இருக்கிற சிக்கல் இல்லையா? இங்க இருக்கிற கட்சியின் தலைவர்கள் இங்க இருக்கிற மக்கள் ஓட்டு பெறணும்னா இங்க இருக்கிற மக்கள் நன்மை என்னவோ அதுதான் பேசுவாங்க. அதேதான் அங்கேயும் அதே தான் பேசுவாங்க. இன்னொரு அப்படின்னு வரும்பொழுது அப்ப இந்த தேசிய கட்சிகள் அல்லது 2 மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்க முடியாது. அதுக்குதான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு டாக்டிக்ஸ் கையாண்டார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அரசியல் ரீதியாக தலைவலி வந்து கலைஞர் கருணாநிதி. நம்ம விமர்சிக்கலை, இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போது ஆண்டு கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் குருராவ், அதுக்கு பிறகு ராமகிருஷ்ண ஹெடே. ராமகிருஷ்ண ஹெடேவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட நட்புறவு பாராட்டி வருதார். அவருக்கு ஜனதா கட்சி அப்போது அவர் ஜனதா கட்சி சிஎம் இருந்தபோது அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில் வீரப்ப மொய்லி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பலை, கட்சியை தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் பெங்களூரில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ராமகிருஷ்ணன் கிட்ட ஒரு தகவல் சொன்னார். நான் உனக்கு மின்சாரம் தரேன், தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு மின்சாரம் தரும், உனக்கு மின்சாரம் தேவையாக இருக்குது, என்கிட்ட சர்ப்ளஸ் பவர் இருக்குது. அப்போது அந்த சூழல், நீ எனக்கு காவேரி தண்ணி கரெக்டாக கொடுத்துரு. நான் இதை பற்றி பப்ளிசைஸ் பண்ணலை, விளம்பரப்படுத்தவில்லை, நீயும் விளம்பரப்படுத்தாமல் அதன் மூலம் நீ காவிரி தண்ணி திறந்து விட்டுட்டா பெங்களூரு இது கர்நாடகத்தை தவிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டாருன்னு உங்கள் எதிராக இருக்கிறவங்க அரசியல் பண்ணுவான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நான் மின்சாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டா தமிழ்நாடே இருட்டில் தவிக்குது, நீ வந்து மின்சாரத்தை கொடுத்தீங்கன்னு எங்கள் ஆளுங்க முரண்டு பிடிச்சாங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். இதை வெளியில் விளம்பரப்படுத்தாமல் காரியத்தை சாதிக்கலான்னார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பல சமயங்களில் விளம்பரமும் இல்லாமலே மக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் இருந்ததுனால அது செயல்படுத்தப்பட்டது. பட் குறுகிய காலம்தான் அந்த காலம். இந்த மாதிரியான அணுகுமுறை எல்லா அரசியல்வாதிகளிடம் இருந்தால், இப்போ எதிர்கட்சியான அந்த கர்நாடகத்தில் எதிர்கட்சிகளோட கண்டு அது அஞ்சு தான் இவங்க இந்த ப்ளே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே அதே தான். தமிழ்நாட்டில் இன்னொரு படி மேலேன்னா இங்கே எல்லாமே மாநில கட்சிகள் தான் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது. நேஷனல் பார்ட்டிக்கு அவ்வளோ வலிமை கிடையாது. அதனால இவங்களுக்கு இன்னும் நெருக்கடி அதிகம். கூட்டணியில் இருக்கிறதால ஆளும் கட்சிக்கும் அந்த நெருக்கடி அது எல்லா காலத்திலுமே ஏதோ ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சிகளில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. எப்போவுமே நடந்தது இல்லையே. இவங்களால் பெருசாக அனுப்பினது 4-5 பேர் உள்ள காங்கிரஸ் கட்சியால் சிவகுமார் ஆட்சி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மத்திய அரசாலே பண்ண முடியாது. இன்றைய தினம் கர்நாடகத்தில் ஒரு பாஜக ஆட்சி நடக்கிறதுன்னு வச்சுப்போமே, மத்தியில் உள்ள பாஜக ஆட்சியால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது மத்தியில் ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, கர்நாடகத்தில் இப்போது இருக்க காங்கிரஸ் கட்சியால் ஒன்றும் செல்வாக்கு செலுத்த முடியாது. செல்வாக்கு செலுத்தியது இல்லை கடந்த காலங்களில். ஏன்னா அங்கே அரசியல் வருது. ஏன்னா கர்நாடகத்தில் மாநில கட்சிகளில் இது ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா ஜனதா பாஜக, இந்த சூழல் இருக்குது. ஆகையினால் இந்த தீர்வுகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சொல்லுகிற மாதிரி விவசாயிகளே நேரடியாக பேசணும். ஏன்னா அவங்களுக்கு அமைப்புகள் இருக்கலாம், சங்கங்கள். ஐயா நல்லசாமி தப்பாக எடுத்துக்கூடாது. அமைப்புகள் சங்கங்கள் இருக்காமல் அரசியல் நோக்கம் இருக்குமா என்பது பெரும்பாலும் இருக்காது. அதுதான் நம்ம பார்த்தோம் டெல்லியில் 4-5 ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போராட்டத்தில். அங்கே அரசியல் கட்சிகள் மிக குறைவு தான். அதை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். சார் நல்லசாமி சார், இறுதியாக அரசு என்னென்ன தீர்வை நோக்கி செல்ல வேண்டும்? வெறும் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன செய்யணும் ஆக்கப்பூர்வமானு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட இறுதியான சுருக்கமான கருத்து சார். கடந்த காலத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு பல உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. எந்த உத்தரவை மதித்தும் கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை. எப்ப திறந்தாங்கன்னா, இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அந்த அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகால வச்சுதான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் அரசு என்ன செய்யணும் சார்? நீங்க ஏற்கனவே இதை பதிவு பண்ணிட்டீங்க. அரசு செய்ய வேண்டியது என்ன? அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது என்ன? நீங்க என்ன செஞ்சா இதற்கு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்க? இப்போ
35 ஆண்டுகள், 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டு, 35 ஆண்டுகள்ல உபரி நீரைத்தான் பெற்றிருக்கின்றமே ஒழிய உரிமை நீரை பெறல. ஏன் 2033 வரல காத்திருக்கணும்? இது நடைமுறைப்படுத்த முடியல. ஆகவே தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். நீங்க தினந்தோறும் நீர் பங்கீடுன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா யாருடைய தலையீடு குறுக்கீடு தேவையே இல்லை. பெட்ரோல் டீசல் விலை எப்படி தினந்தோறும் நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கிறாங்களோ அந்த மாதிரி கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே கொண்டு வந்து சேமிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு உரிய என்னோட குறுக்கீடு ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கர்நாடகா பகுதிகளில் இருந்து. நீங்க எங்க கிட்ட இருந்து தண்ணி கேக்குறீங்க, மழை காலங்கள்ல வருகிற நீரை தமிழகம் சேர்த்து வைப்பதற்கான எந்த வழிமுறைகளும் செய்வதில்லை. அதை நீங்க செய்யாம இருந்து நாங்க டேம் கட்டுறோம், இங்க நீர்பிடிப்பு பகுதிகளில் வர நீர்களை நாங்க சேமித்து வைத்து எங்க மாநிலத்திற்கு பயன்படுத்துவதற்காக வரோம், நீங்களும் சேமிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களையும் சேமிக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. அவர்களோட நோக்கம் தவறானதாக நம்ம பார்த்தா கூட அவர்கள் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டு இல்லையா? அதை நோக்கி நம்மளால மூவ் பண்ண முடியாதா? டேம் இங்க தேவையா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் புதிய அணைகள் கட்டப்படவில்லை? இங்க அணைகள் கட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. நீங்க கொடுமுடிக்கு கீழே கிழக்கு நோக்கி திரும்புது, கிழக்கு நோக்கி திரும்பும் போது அகண்ட காவேரி ஆகுது. அங்க அப்பப்ப தடுப்பணைகள் மட்டும்தான் கட்ட முடியும். ஒரு 2 டிஎம்சி 3 டிஎம்சி கொள்ளளவு அளவுக்கு தான் கட்ட முடியும். ஆக இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். கிட்டத்தட்ட கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் பூரா, விருதுநகர் மாவட்டம், இப்படி 7-8 மாவட்டங்களுக்கு தண்ணி கொண்டுகிட்டு போகலாம். ஆயிரக்கணக்கான ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள்ல கொண்டுட்டு போய் நிரப்பலாம். நிலத்தடி நீரை செறிவூட்டு செய்யலாம். 73 சித்தாறுகள் அணைக்கலாம். அதை அப்படியே ஜெயலலிதா காலத்துல ஒரு தடுப்பணை கட்டினாங்க. அந்த தடுப்பணை அப்படியே காவிரி குறுக்குல ஒரு 2 டிஎம்சி அளவுக்கு தேக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து கால்வாய் வெட்டி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி அப்படியே கிடக்குது. எப்ப வெட்டினாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போது. அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல போட்டாங்க. அதே மாதிரி மேட்டூர் சரபங்கா உபரிநீர் திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றினா அங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஏரி, குள, குட்டை, கண்மாய்களுக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படி இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் இப்ப உபரிநீர் போறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடலுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வேகமா செய்யணும். இன்னைக்கு என்ன அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவதில் அவங்க கவனம் செலுத்துறாங்க. நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.